வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். பர்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இஸ் தபஸ்யா அந்த டாப்பிக்கில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களோட ஷேர் பண்ணதுக்காக வந்திருக்கேன். தபஸ்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தை மற்றவங்களோட கம்பல்ஷன் இல்லாமல் எவ்ரிடே பண்ணுன்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளே கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொலாங்ட் ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம்தான் தபஸுங்கிறது. என்னோடய லைஃப்பில் டான்ஸிங் அண்ட் டான்ஸ் டீச்சிங் ஒரு தபஸாக கிடைக்கிற மாதிரி எனக்கு இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் பேக் ஸ்டோரி. என்னுடைய பேரண்ட்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். அவங்களுக்கு 3 daughters அண்ட் 1 son. அதில் எல்டஸ்ட் தான் நான். உங்கள் எல்லாருடைய பேரண்ட்ஸ் மாதிரி தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃப்யூச்சர் வேணும்னு ஆம்பிஷியஸாக இருந்திருக்காங்க என்னோடய பேரண்ட்ஸ். கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்ததுனால சிவில் சர்வீசஸ் எழுத வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஐஏஎஸ் பண்ண வைக்கணுன்ட்டு, அண்ட் டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுக்கும் மீறி தன்னுடைய புவர் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால தான் கற்றுக்க முடியாத பரதநாட்டியம், மியூசிக் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டாங்க என்னோடய பேரண்ட்ஸ். ஒரு டான்ஸ் கிளாஸ்லேயும் கொண்டு போய் சேர்த்தாங்க எங்கள் 3 பேரையும். அந்த டான்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்பவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆர்ட் ஃபார்ம் தான். 3 daughters இருந்தாலும் கவர்மெண்ட் சர்வீசஸில் இருந்தாலும் அவங்க எங்கள் 3 பேருக்கும் ஸ்ரத்தையாக டான்ஸ் சொல்லி கொடுத்து அரங்கேற்றமும் பண்ணி வச்சாங்க 1982. நான் 6th standard படிக்கும்போது. இதில் இப்படி இருக்கும்போது என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சயின்ஸ். எனக்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா மார்க் வாங்குவேன். 11th and 12th standard வந்தோம்னா கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்கிறதுனால சயின்ஸ் குரூப் எடுத்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். 12th standardல 1987 படிக்கும்போது என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் இறந்து போயிட்டார். நாங்கள் இருந்தது வில்லிவாக்கம், ஒரு ரிமோட் வில்லேஜ். அங்கேருந்து கம்யூட்டேஷன் ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற மாதிரி கேப்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அண்ட் ஆட்டோலாம் போட்டு போகிறதுக்கு நம்மக்கிட்ட வசதியும் இருக்காது. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரும் டான்ஸ் சொல்லி கொடுக்க முன் வரல. எங்களாலையும் வெளியில் போய் கற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய அம்மா, நீ தானே எல்டஸ்ட்டு, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நீ ஏன் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு டீச்சிங்கை இனிஷியேட் பண்ணால். அந்த 1987 நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படி ஆரம்பிச்சது தான் என்னுடைய டீச்சிங் கரியர். அப்போ இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கோரியோகிராஃபி அதிலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். 12th standard முடித்த உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெடிசனுக்காக எழுதினேன், எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் காலேஜில் எனக்கு பிடிச்ச கெமிஸ்ட்ரியை பர்சியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எத்ராஜில் பண்ணேன், எம்எஸ்சி பச்சைப்பாஸில் பண்ணேன். பச்சைப்பாஸில் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. பச்சைப்பாஸ் மென் காலேஜ் தான், பட் மாஸ்டர் டிகிரி மட்டும் கோ எஜுகேஷன். நான் எந்த அளவுக்கு டான்ஸ் நான் விருப்பமாக பண்ணுவோன்னு அதே அளவுக்கு கெமிஸ்ட்ரிலையும் எனக்கு ஈடுபாடு இருந்தது. ப்ராக்டிக்கல்ஸ்னால் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவேன், ரொம்ப பிடிக்கும் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ். லேபில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டைம் போகிறதே தெரியலப்போ என்னோடய ஹெச்ஓடி ஷீலா கிளம்பலையா, 4 மணிக்கு டான்ஸ் கிளாஸில் 3:30 ஆயிடுத்து, கிளம்பு போதும் பண்ணினது, நாளைக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்னோடய ஹெச்ஓடியாக சொன்னார். இதெல்லாம் எனக்கு ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். ஏன்னா காலேஜ்லேயும் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனை பர்சியூ பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா பச்சைப்பாஸ் காலேஜில். அண்ட் காலேஜ் முடித்த உடனே சிவில் சர்வீசஸ் எழுத சொன்னால் அம்மாவுடைய ஆசைக்காக ஐஏஎஸ் பண்ணுறதுக்கு. அதுலேயும் எனக்கு கிடைக்கல. அண்ட் எம்ஃபில் கிடச்சிது கெமிஸ்ட்ரியில் அண்ணா யூனிவர்சிட்டிலையும். ஆனால் ரெகுலர் கிடச்சதுனால எனக்கு டான்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறனால நான் அதை வேண்டான்னு டிசைட் பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரி அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு டான்ஸ் பர்சியூ பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் தான் எங்கள் அப்பா எனக்கு ஒரு 2 இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் கொடுத்தா. டான்ஸ் இந்த மாதிரி டிவைன் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரும்போது அதை கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் டிசர்விங் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தரணும் அப்படிங்கிறத எனக்கு அட்வைஸ் பண்ணினா. அண்ட் நான் கற்றுண்ட குச்சிப்புடி கிளாஸ்லேயும் எங்கள் மாஸ்டர் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாரு. he was a great inspiration to me. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி டான்ஸ் டீச்சராக ஃபேமிலியை ஸ்மூத்தாக ரன் பண்ணணுங்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து வந்த சேலரி எனக்கு ரொம்ப ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சது இல்லை டான்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம். பட் ப்ராக்டிஸ், எவ்ரிடே ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டுங்கிறதையும், அண்ட் பாடி டிசிப்ளின், மைண்ட் டிசிப்ளின்,
அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி தப்பாசாக பெனன்ஸாக பண்ண வேண்டிய ஃபைன் ஆர்ட்ஸ் வருங்கிறதையும் என்னுடைய சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி சொல்லி கொடுத்து அந்த டைமில் என்னோட பெஸ்ட்டு நான் அவகிட்ட இன்கால்கேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ், அதில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஜெயிக்க ஆரம்பித்தா. ஸோ மற்ற ஆர்கனைசேஷர்ஸ் இதை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஆடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அந்த டைமில் பார்த்தா ஆடியன்ஸ்னு பார்த்தா ஒரு 50 பேர் இல்லைனா ஒரு 100 பேருக்குள்ளே தான் இருப்பா. அதுவும் அந்த டான்ஸர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அந்த க்ளோஸ் சர்க்கியூட்டில் தான் ஆடியன்ஸாக இருப்பாள். ஸோ எனக்கு தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, இது கிடையாது, நம்மளோட எஃபர்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் பொட்டென்ஷியலை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு இந்த க்ளோஸ் சர்க்கியூட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு இது கிடையாதுங்கிறது என்னோடய தாட்டில் இருந்துகிட்டே இருந்தப்போ தான் 2010 ஒரு இன்ட்யூட்டிவாக தோணினது தான் யூடியூப் சேனலை பற்றி தெரிஞ்சுட்டு அது சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு, நம்மளுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கணுங்கிற தாட். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், டெக்னாலஜி பற்றி எதுவுமே தெரியாது, அவுட் ஸ்போக்கனும் கிடையாது, ரொம்ப டிமிட் அந்த டைம்லலாம் நான். இருந்தாலும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட பொட்டென்ஷியல் நல்ல வெளியில் வரணுங்கிற ஒரு ஃபயர் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்ததுனால இந்த யூடியூப்பில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆரம்பித்தேன். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் வீடியோ எடிட்டிங் நானே ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட இதெல்லாம். ஸோ கிராஜுவலி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தா. வேர்ல்டில் இருக்கிற நிறைய பேரோட பார்வை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே திரும்ப ஆரம்பிச்சது. அதோட அவுட்புட் 2011 ஃபர்ஸ்ட் டைம் நார்வேயில் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்விடேஷன் வந்தது. ஃபாலோட் பை தட் கனடா, ஜெர்மனி, லண்டன், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் எல்லாரும் கேட்ட ஒரு காமன் கொஸ்டின், எப்படி உங்கள் ஸ்கூலில் மட்டும் அத்தனை டான்ஸர்ஸும் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக டிசிப்ளின்டாக ரொம்ப அழகாக இந்த டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அந்த சீக்ரெட் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கிறது தான் எல்லாரோட காமன் கொஸ்டினாக இருந்தது. ஸோ இந்த கொஸ்டின் என்னோடய மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது எப்போவுமே எனக்கு இந்த செல்ஃப் அனாலிசிஸ் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறதுனால நான் அதை பற்றி யோசிக்கும்போது ஐ தாட் என்னோட டீச்சிங் டெக்னிக் அண்ட் மெத்தடாலஜியில் சம்திங் டிசிப்ளின்டாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்புட் இப்படி இருக்குது, அதனால தான் எல்லாருக்கும் அதை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம டிவைஸ் பண்ண இந்த டீச்சிங் மெத்தடாலஜியை ஏன் நம்மளே வச்சுக்கணும், சீக்ரெட்டாக எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும், நாலேஜ் இஸ் டு பி ஷேர்ட் அப்படின்னு தோணினதுனால 2017 தபஸ்யான்னு ஒரு சீரீஸ் ஆரம்பித்தேன் யூடியூப்பில். அதோடைய பர்பஸ் என்னென்னா, வாட் எவர் ஐ டீச் மை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டான்ஸ் கிளாஸ் அதை வேர்ல்டுக்கு நம்ம மாதம் ஒரு எபிசோடாக கன்சிஸ்டண்ட்டாக காமிச்சின்னு வர மாதிரி ஒரு தாட்டில் ஆரம்பித்தது தான். ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் 4 வயசு 5 வயசு குழந்தைங்களை கேதர் பண்ணி 0 லெவல்லேருந்து அவங்க ஒரு பெர்ஃபார்மராக ஆகிற வரைக்கும் அந்த எபிசோடில் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அதில் காமிச்சிருப்பேன். அண்ட் அதில் ஒரு நியூவான்சஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய யங் டான்சர்ஸ், யங் டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லோரும் எங்களுக்கு மெயில்ஸ், கால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை பேஸ் பண்ணி நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நான் எதிர்பார்க்காத இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, பேரண்ட்ஸ் அண்ட் யங் சில்ட்ரன், பேபிஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு, பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, பட் இந்த தபஸ்யா பார்க்கும்போது எப்படி இருக்கணுங்கிறது எங்களுக்கு புரியாது, எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ண முடியாது, எங்களுக்கு அது ஒரு லேர்னிங் டூலாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தாட் பண்ண ஆரம்பித்த அந்த யூடியூப் சேனல் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருக்கும் ஒரு எஜுகேட்டிங் டூலாக மாறி இருக்குங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய யூடியூப் சேனலில் இப்போ பார்த்தா 5.9 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா. பியூர் கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குது, வேறு எதுவுமே அதில் கிடையாது. அண்ட் ரியல் டைம் வியூஸ்னு பார்த்தா 1.74 million வியூஸ் எவ்ரிடே நம்மளோட சேனலில் போயின்ட்டுருக்கு. அண்ட் என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய யங் டான்சர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களெல்லாம் ரோல் மாடலாக வச்சுட்டுருக்காங்கங்கிறதையும் எங்களுக்கு அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நாங்கள் இப்போ ரீசெண்டாக US ட்ரிப் போயிருந்தப்போ நான் டான்சர்ஸ் நிறைய ஓல்டு கப்புள்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ் எல்லாரும் எங்களை மீட் பண்ணி பேசி அவங்க எல்லாரும் சொன்னது, லாக்டவுன் டைமில் கொரோனாவில் டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக நிறைய டெத்தெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்களோட டான்ஸ் வீடியோஸ் அவங்களுக்கு ஒரு
சொல்லாசியும் சாந்தியும் கொடுத்தது அப்படிங்கிறத ரொம்ப கிராட்டிடியூடோடு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலோட பர்பஸ் வைடர் ரீச் இருக்கணும்னு நினச்சது இப்போது நடந்துட்டுருக்குங்கிறத பார்க்கும்போது நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு தபஸாக இருந்தது இந்த டான்ஸ் டீச்சிங். அந்த மாதிரி ஒருத்தரும் யூனிக், உங்களுக்கும் உள்ள ஒரு ஹிடன் ட்ரிவன் பேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் எவ்ரிடே கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட கோல் பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு யூனிக் பிளாட்ஃபார்ம், யூனிக் சக்ஸஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ 3 டேக்அவே பாயிண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி என்னோடய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்மளை யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அண்ட் நம்ம நிஜமாகவே யூனிக். நம்மளுக்குன்னு தனியாக ஏதோ டேலண்ட் இருக்குது அண்ட் நம்மளுக்கு நம்ம தான் காம்படிட்டர். எவ்ரிடே நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளோட எரர்ஸை கரெக்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்தால் நம்மளை மாதிரி பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உலகத்தில் யாருமே இருக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், நம்ம எந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோமோ அந்த கோலோட ரிசல்ட்ஸை ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து டென்ஸ்டாக ஆகாமல் அந்த ப்ராசஸ் டு ரீச் த கோல், அந்த ப்ராசஸை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக தட் வில் பி மோர் ரிவார்டிங் தேன் த ரிசல்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணி அழகாக பண்ணுவீங்க. அந்த தேர்ட் பாயிண்ட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் 2 விஷயத்தில் வந்து இன்ட்யூட்டிவாக ரொம்ப போல்டு டெசிஷன் என் லைஃப்பில் எடுக்க வேண்டி வந்தது. ஃபர்ஸ்ட் திங், என்னுடைய ஸ்கூலை நான் குவிட் பண்ணது. ஏன்னா ஈவன் தோ அது எனக்கு சேலரி வைஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இப்போ ஃபேமிலிக்கு இருந்தாலும் ஒரு மொமெண்ட்டில் வந்து நான் அந்த டெசிஷன் எடுக்க வேண்டி வந்தது. ஏன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே நான் டீச்சர் ஆனதுனால நிறைய விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடியல ஆஸ் அ டான்ஸர். ஸோ என்ன நானே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த குவிட் பண்ணி நான் அதை லைக் லேர்னிங் த நியூஆன்சஸ் ஆஃப் தாளம் அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப் பயப்படாமல் நம்மளோட இன்டிடியூ போல்டு டெசிஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 3 points which I want to share. And final thing, find your passion and do your tapas. Thank you so much for inviting me.